2009 යුද්ධ පස්සේ අපි දේශපාලන කටයුතු මේ උතුරු පළාතේ ආරම්භ කරනකොට අපිට මේ දේශපාලන නිදහස එවකට කවතිච්ච රාජපක්ෂ පාලනය ලබා දුන්නේ නැහැ. ஆமாம், அன்றைய தினத்திலே 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பு நாங்கள் இந்த வடமாகாணத்திலே அரசியல் செய்வதற்காக வந்த நேரத்திலே அன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எங்களுக்கு அந்த அரசியல் செய்யும் சுதந்திரத்தை வழங்கப்படவில்லை. මෙතන ඉන්න වැඩි ප්‍රමාණයක් අපේ ආදරණීය දෙමළ සහෝදර සහෝදරියන් මැඩික් ෆාම් සෙට්ටිගුලම්මල මැඩික් ෆාම් කඳුරු වල ඉතියේ අඩු ගන්න අපිට ආදාර ටිකක් අරගෙන යන්නවත් දුන්නේ නැහැ. இங்கிருக்கும் கணிசமான தோழர் தோழிகளை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், மணிக் ஃபார்ம் அந்த இடம்பெயர் முகாம்களிலே யுத்தத்திற்கு பின்பு நீங்கள் இருந்திருப்பீர்கள். அந்த முகாம்களுக்கு உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு கூட அந்த அரசாங்கம் எங்களுக்கு இடமளிக்கவில்லை. அந்த நேரத்திலே ඒත් අපි ඒකට බය වෙන්නේ නැතුව අපි 2012 දී වවුනියා නගර සභා පිටේනියේදී විශාල උත්සාහයක් දාලා අපි පළවෙනි දේශපාලන රැස්වීම කළා. நாங்கள் அவற்றுக்கு பயப்படாமல் அன்றைய அந்த கால சூழலில் கூட 2012ஆம் ஆண்டு நாங்கள் வவுனியாவிலே நகரசபை மைதானத்திலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடாத்தி காட்டினோம். அந்த நேரத்திலே ඒත් සහෝදරයා අපිට වවුනියාවේ මැදිරියක් කරන්න අපිට ශක්තිය තිබුණේ නැහැ. ஆனாலும் வவுனியாவிலே நமக்கு ஒரு மே தினம் இந்த மாதிரி கூட்டம் ஒன்று நடத்துவதற்கு எங்களுக்கு பலமான அந்த காலகட்டம் அந்த சூழல் இருக்கவில்லை. 2015 පස්සේ අපි උතුරු පළාතේම අපේ සහෝදර සහෝදරයන් එකතු කරලා අපි හැම විටම මැදිරිය කළේ යාපනය තුල. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வடமாகாணத்திலே இருக்கும் அனைத்து தோழர் தோழிகளை ஒன்றிணைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தான் மேதின பேரணியும் கூட்டமும் நாங்கள் நடத்தினோம். නමුත් අද අපි ඒ සිහිනය සබා කරමින් වන්නි දිස්ත්‍රික්ක ජනතාවත් එක්ක අද මේ වවුනියාවේදී ජාත්‍යන්තර වැඩ කරන ජනතා දිනය සමරනවා. அந்த கனவை நனவாக்கும் வகையிலே இன்றைய தினத்திலே இந்த வன்னி மாவட்டத்திலே அனைத்து தோழர் தோழிகளும் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நாங்கள் மிகப்பெரிய மேதின கூட்டத்தை இன்று நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே ඒකට ආශිර්වාද කරනද අහසත් අපිට උදව් කරනවා රැස්වීම හොඳට කරගෙන යන්න කියලා. இதற்கு ஆசீர்வதிக்கும் வகையில் இன்று வானம் கூட எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது. மழை இல்லாமல் கடும் வெயில் இல்லாமல் இந்த கனவை நனவாக்குவதற்காக. මේසරේ ජාත්‍යන්තර සම්පූර්ණ දෙනකොට අපි පක්ෂ මූලස්ථාන ලෙස කල්පනා කරා ප්‍රශ්න දෙකක් ගැන. இன்றைய இந்த வருடத்திலே மே தினம் வரும் போது நாங்கள் தலைமையகம் என்ற அடிப்படையிலே 2 விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டோம். එකක් තමයි අපි තෙල් ප්‍රශ්න නිසා විශාල පිරිසක් කොළඹට ගෙනියන්න ගියොත් යන වියදම පිළිබඳව අපි කල්පනා කරා. ஒன்று, இன்றைய காலகட்டத்திலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை ஒன்று இருக்கின்றபடியால் கொழும்புக்கு கணிசமான தோழர் தோழிகளை கொண்டு போகும் போது அதில் ஒரு சிக்கல் ஏற்படும் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்தோம். ඊළඟ ප්‍රශ්නේ තමයි අපි 103 ඉන්න කොටත් අපි ගෝල් ෆේස් එක පෙරෙව්වා. ඉතින් කොළඹට ලක්ෂ ගණනක් ගෙනල්ලා අපි කොහෙද තියන්නේ කියන ප්‍රශ්නේත් අපිට ඉස්සරහා තිබුණා. அடுத்த விடயம் தான், எங்களுக்கு 3% வாக்கு இருந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கோல் ஃபேஸ் மைதானத்தை நிரப்பி பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வைத்தோம். ஆகவே இன்று ஆளும் அதிகாரத்தில் இருக்கும் நாங்கள் எந்த மைதானத்தை நிரப்புவது என்பது அந்த கேள்வி எங்கள் முன்னிருந்தது. ඒ නිසා වෙනදා රට පාලනය කරපු අය වෙනදා ලොකු මැදින කරපු කට්ටිය අද බිරියානි දවසා දෙද්දී සමහරු මෙලෝඩියක් කරගන්න බැරුව කටයුතු කරද්දී අද අපි දේශීය මක්කල් ශක්ති විදියට මුළු ලංකාවේ සෑම මැතිවරණ දිස්ත්‍රික්කයකම දැවන්ත ලෙස ජාත්‍යන්තර කම්කරු දිනය සමරනවා.